கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிஐ அதிகாரியிடம் மாற்றப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலும் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வேலுச்சாமிபுரம் பகுதி மக்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உடற்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள், உயிரிழந்தோர் குடும்பத்தாரர் பல்வேறு கோணங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வரும் 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சமன் வழங்கியுள்ள நிலையில் இன்று சிபிஐ விசாரணை தீவிர வேகம் எடுத்துள்ளது. குறிப்பாக கரூரில் இன்று சம்மதம் நடைபெற்ற இடமான வேலுச்சாமிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சத்தின் கீழ் செயல்படும் தடவியல் துறை அதிகாரிகளும், டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அதிகாரிகளும் 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் உயரக தொழில்நுட்ப கேமராவுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.